ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்மளோட வீடியோல ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் பத்தி பேச வரோம். மெமரி டிப்ஸ். நிறைய பேர் கேட்கக்கூடியது என்னன்னா, நான் நிறைய படிக்கிறேன் ஆனா மெமரி ஆக மாட்டேங்குது. எக்ஸாம் டைம்ல போனா மறந்து போயிடுது. அப்ப என்ன சார் பண்றதுன்னா, அது ரொம்ப எளிமையா நம்ம பார்த்தீங்கன்னா ஓவர் கம் பண்ணி வரலாம். ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட் இருந்தாலும் சரி, +1 +2 இருந்தாலும் சரி, எந்த சப்ஜெக்ட்ல உங்களுக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டா ஃபீல் பண்றீங்களோ அந்த சப்ஜெக்ட் மார்னிங் டைம் படிங்க. ஒரு எக்ஸாம்பிள், ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா சயின்ஸ் டிஃபிகல்ட் இருக்கலாம், ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் டிஃபிகல்ட்டா இருக்கலாம். ஸோ அவங்க என்ன பண்ணுங்க, மார்னிங் முதல் நைட்டே பிளான் பண்ணுங்க. நிறைய பேர் என்ன அலாரம் வச்சிருப்பாங்க, அலாரம் அடிச்சுக்கிட்டே இருக்கு, எந்திரிக்க மாட்டேன். ஸோ நைட் பிளான் பண்ணுங்க. காலையில் கண்டிப்பாக 5 o'clock எந்திரி மைண்ட் செட் பண்ணிட்டு 5 o'clock எந்திரிச்சோம் நல்லா பேசஸ் பண்ணிட்டு ஒரு 2 minutes ப்ரேயர் பண்ணுங்க. ப்ரேயர் பண்ணிட்டு தூங்கிடாதீங்க. 2 minutes ப்ரேயர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் படிச்சு பாருங்க. படிச்சு மறக்காம எழுதி பாருங்க. நம்ம பல டைம் சொல்றது என்னன்னா, நீங்க 1000 times நம்ம படிச்சுக்கிட்டே இருங்க. ஒரு எக்ஸாமினேஷன் ஒரு கொஸ்டினை பல டைம் படிச்சுட்டே இருந்தா நோ யூஸ். அந்த இப்போ நான் படிச்ச கொஸ்டினை ஒரு டைம் படிச்சு நல்லா எழுதி பார்த்து கரெக்ஷன் பண்ணிட்டு நீங்க எக்ஸாம் டைம்ல போய் பாருங்க. கண்டிப்பா அந்த கொஸ்டின் ஈஸியா மெமரி ஆகும். ஏன்னா செக் பண்ணி